தேவன் சர்வமும் வணங்கிடும் ராஜன். ஷலோம் எனது அன்பான சகோதர சகோதரர்களே, நெடுநாள் கழித்து மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அறிவியுங்கள். ஆதார வசனம் மத்தேயு 11:4. நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். இயேசுவின் மேலுள்ள பலத்த சந்தேகத்தில் சீஷர்களை அனுப்பின யோவானுக்கு இயேசுவானவர் சொல்லிய பதில்தான் நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் போய் சொல்லுங்கள் என்பதாகும். அவை என்ன? குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்பதாகும். தம்மை குறித்து ஏசாயா 61:1-2 வசனங்களில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் பற்றி யோவானுக்கு சொல்லி அனுப்பினார். இதே வசனத்தை ஒரு முறை இயேசுவானவர் தாம் வளர்ந்த ஊரான நாசரேத்தில் ஜெப ஆலயத்தில் வாசித்து, உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்றிற்று என்றார். இயேசு கிறிஸ்துவானவர் செய்கிற ஊழியங்கள் அனைத்தும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்பதை சொல்லி அனுப்பினார். இது யோவானுக்கு நன்றாக புரிந்திருக்கும். முன்னறிவிக்கப்பட்ட மேசியாகிய கிறிஸ்து இவர்தான் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் புரிந்து கொள்ளத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் வசனங்களை சொல்லி அனுப்பினார். நமக்கு இவ்வசனங்களில் மாபெரும் பிடிப்பினை உள்ளது. நாமும் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் அறிவிக்க வேண்டிய கடமை நம்மிடம் உள்ளது. எதை அறிவிப்பது? வசனத்தை நன்கு நோக்கினால் 2 காரியங்கள் அதில் காண முடிகிறது. ஒன்று, கிறிஸ்துவின் வல்லமை. 2வது, தரித்திரருக்கு சுவிசேஷம். பிசாசு பிடித்தவன் ஒருவனை இயேசு சுகமாக்கினார். அவனிடம் அவர், நீ உன் இரத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். மார்க்கு 5:19 வசனம். கிறிஸ்துவின் வல்லமையையும் அன்பையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம், பிறரிடத்தில் காண்கிறோம், பிரசங்கத்தின் மூலம் கேள்விப்படுகிறோம். இதுதான் சுவிசேஷம். நீங்கள் கண்ட அனுபவித்த கிறிஸ்துவின் வல்லமையையும் அன்பையும் உங்கள் வீட்டிற்கும் நண்பர்களுக்கும் அறிவியுங்கள். இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நன்றி. விடைபெறுகிறேன். ஆமென். நீரே தேவன் சர்வமும் வணங்கிடும் ராஜன்.